தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணினேன்னு காட்டுறேன், அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கப்பால் வந்து 2 கப்பு வந்து மைதா எடுத்திருக்கேன். சேம் அளவு 2 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் தண்ணி விட்டு நம்ம வந்து சக்கரை பாகு வைக்கணும். இந்த மாதிரி அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மாவில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர். இப்போ பேக்கிங் பவுடர் நடுவில் போட்டிருக்கேன். இதில் வந்து ஒரு 5 டீஸ்பூன் பக்கம் 4லேருந்து 5 டீஸ்பூன் பக்கம் நெய் விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவு, நெய், பேக்கிங் பவுடர் எல்லாத்தையும் கையால் நல்லா உதிராக நம்ம ஃபஸ்ட்டு பிசைஞ்சுடலாம். இப்போ பாருங்க, கையால் நல்லா உதுத்துட்டேன். மாவு கரெக்டாக நம்ம கலந்துருக்கோன்றதுக்கு அடையாளம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்து இதில் 1/2 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குலாப்ஜாம் மாவுக்கு எவ்வளோ விட்டு இப்போ செய்வோமோ அதேமாரி மாவு பிசை. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து ஒரு 5-6 தரம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிருக்கேன். நம்ம நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இதை வந்து நல்லா மசாஜ் ரொம்ப அழுத்தி கொடுக்காம லேசாக நம்ம பிரித்து இது எப்படி பண்ணணுன்றத காமிக்கிறது. ஊறட்டும், ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 2 கப் சர்க்கரை போட்டுட்டோம். அதுக்கு வந்து 1லேருந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் தண்ணி விடுவேன். 1.5 கப். நான் வந்து கம்பி பதம் வரும்போது உங்களுக்கு இப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துட்டு இப்போ காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஸ்லோவாக வருது, நீட்டாக வரும். அதுதான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு லெமன் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க. கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம பாதுஷா பொரிக்கிற வரைக்கும். இப்படி நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா ஒரு 5 நிமிஷம் இப்படி பண்ணுங்க. இப்போ பாருங்கள், ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஒரே சைஸாக மாவு எடுத்துக்கோங்க, சின்னது பெருசுமாக எடுக்காமல். இப்போ வந்து லேசாக இது பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு இந்த விரலால் பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி அமுக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுருக்கேன், பண்ணி வச்சுருக்கேன். இதை பாருங்கள், நல்லா நம்ம போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காய்ச்சல் கம்மியாக இருக்கணும். கொஞ்சம் மேலே வந்தோடனே திருப்பி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுது. இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பொரிச்சு வச்சதை நம்ம இதுக்குள்ளே போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துடலாம். நம்மளோட தீபாவளி ஸ்பெஷல் பாதுஷா ரெடி ஆகிடுது. நான் போட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ்